அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு. படிச்சுக்கங்க. இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். சரிங்களா? இப்போது நம்ம சேனலில் கேரளா கெஸ்ஸிங் ஒரு சில நாள் போட்டுட்ருக்கோம். ஒரு சில ரூட் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை வச்சு ட்ரை பண்ணி போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் கன்ஃபார்மாக போடணுன்னு அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க. ஏன்னா ஒரு சிலர் உங்கள் நம்பர் போட்டு டெய்லியும் லாஸ் ஆகிடுச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்லாம் போடுறாங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் நம்பர் நான் சொல்லலை. ஜஸ்ட்டு என்னோடய கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இப்போ நம்ம கெஸ்ஸிங் போயிடலாம். இப்போது 22 இன்றைக்கி தேதிக்கான கெஸ்ஸிங். ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்துக்கங்க. இப்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா AB 76 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நம்பர் அடிச்சிருந்தான். ஓகேங்களா? AB 76. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், AB 76. இந்த பேட்டர்ன்லாம் ஒரு சில டைமில் அடிச்சிருக்கான். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி. ஓகேங்களா? 76. ஓகேங்களா? AB 76. அதே மாதிரி இங்கே மறுபடியும் ஒரு AB 76. ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு 76 அடிக்கும் போது ஒரு கேம் அடிச்சிருந்தான். இந்த பேட்டர்ன் சம்டைம்ஸ் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1 2 3 நாள் விட்டு பிசி பார்த்தீங்கன்னா 25. நல்லா பார்த்துங்க. இந்த 76 காமனாக அடிக்கும் போது 1 2 3 நாள் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா பிசியில் 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இந்த 76க்கு கீழே 1 2 3 நாள் விட்டு ஏபி பார்த்தீங்கன்னா 70 அப்படின்னு சொல்லிட்டு கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா? இது எதுக்காக நான் சொல்கிறேன், இந்த 76 காமனாக ரிப்பீட் அடித்ததால் தான் நம்ம இந்த பேட்டர்னுக்கு போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி செகண்ட் டைம் அடிக்கும் போது ஒரு சில கேம் கரெக்டாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இங்கே நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஏபியில் 76, 1 2 3 நாள் விட்டு பிசியில் 25. ஓகேங்களா? அதே 3 நாள் விட்டு அந்த 76க்கு கீழே 1 2 3 நாள் விட்டு கீழே பார்த்தீங்கன்னா 70 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கேன். இதுக்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணி ஏபியில் அப்படியே அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இன்றைக்கி தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுக்க போகிறோம். இது நம்ம செகண்ட் பேட்டர்னால் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போது ரெண்டாவதாக அடித்த ஒரு ஏபி 76க்கு 1 2 3 நாள் விட்டு பார்த்திங்கன்னா பிசியில் 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதே சேம் பேட்டர்ன் தான் எடுக்க போகிறோம். 1 2 3 நாள் விட்டு பிசியில் 30. ஓகேங்களா? இந்த பிசிக்கு 30க்கு ஃபுல் ஆப்போசிட் போனீங்கன்னா 85 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போது அதே இந்த 3 நாள் கேப்பில் ஏபி 76க்கு 1 2 3 நாள் விட்டு நமக்கு இன்றைக்கி ஏபியில் 85 அப்படின்ற நம்பர் நமக்கு வரணும். ஏபியில் 85 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேங்களா? ஓகே. இது நல்ல நம்பர். இது சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காத போது இதை கரெக்டாக கேமை முடிச்சுப்பான். சரிங்களா? இப்போது ஏபியில் 85. ஓகேங்களா? இங்கே லாஸ்ட் டைம் பாருங்கள் 48. இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா பிசியில் 48, அதுக்கு கீழே கரெக்டாக ஏபியில் 85 அடிச்சிருப்பான். இது லாஸ்ட் மந்த் கூட பாருங்கள் கரெக்டாகவே அடிச்சிருக்கான். ஓகேங்களா? லாஸ்ட் மந்த்தும் பாருங்கள் 48 கீழே 85 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். ஓகே. இதனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஏபியில் 85 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போது நமக்கு 85 வந்தால் இப்போ நம்ம ஏபியில் 85 அப்படின்ற நம்பர் எடுத்துட்டோம். ஓகேங்களா? 85 அப்படின்ற நம்பர் எடுத்துட்டோம். ஓகே. இப்போது நமக்கு இது ஏபி வச்சு 3 நம்பர் 3 டிஜிட்டில் பிசியில் என்ன நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போது பார்க்கலாம். ஏபி 85 எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதம் நமக்கு பி போர்டு 2 வச்சு 2 நம்பர் தான் அடிச்சிருக்கான். பி போர்டு 2 வச்சு ஃபஸ்ட்டு நம்பராக 29 அப்படின்ற ஒரு நம்பர் அடிச்சிட்டான். ஓகேங்களா? அந்த நம்பருக்கு 92 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டான். ஓகேங்களா? இப்போது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 அப்படின்ற ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். 25. இந்த 25 நமக்கு திருப்பினா 52ன்ற நம்பர் நமக்கு வரணும். ஆல்ரெடி நம்ம ஃபாலோயிங்லேயும் கொடுத்துருந்தேன், பிசி 52 வரணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போது இதை அப்படியே என்ன பண்ணுவோன்னா, இந்த பிசியில் 52 வரதால நமக்கு 852 அப்படின்ற நம்பர் இன்றைக்கி நம்ம தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? 852. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி இன்னொரு பிசியில் 5 பி போர்டு 5 வந்தால் 55 வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அதுவும் ஃபாலோயிங்கில் தான் கொடுத்துருந்தோம். அதனால் 852ன்ற நம்பர் நல்லா இருக்குது. அடிஷ்னலாக இன்னொரு நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் 855. ஏபி 55 போர்டு ட்ரை பண்ணி
பாருங்கள். 3 டிஜிட்டில் நீங்கள் 852ம் 855 இந்த நம்பரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நம்மளே கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.